ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 23வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த வசனம் தேவன் மேய்ப்பராகவும் நாம் அவருடைய ஆடுகளாகவும் இருப்பதை சித்தரிக்கின்றது. நாம் அவருடைய மந்தையில் ஆடுகளாயிருப்பது இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். ஒரு மனிதன் தேவனுடைய மந்தையில் ஆடாக இருக்க வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய மிக பிரதானமான காரியம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். நாம் வாசித்த வசனத்திலே தேவன் நமக்கு மேய்ப்பராக இருக்கின்றபடியினால் நாம் என்றைக்கும் தாழ்ந்து போவதில்லை, குறைவுபட்டு போவதில்லை, ஒன்றுமில்லாத வெறுமை நிலையை அடைவதில்லை என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. அதைத் தொடர்ந்து வருகின்ற 5 ஆசீர்வாதங்களை இங்கே நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகின்றார். இந்த வசனம் தேவன் நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து பராமரிப்பதை காட்டுகின்றது. அடுத்ததாக, நம்முடைய உள்ளத்தின் வியாகுலங்களும் கவலைகளும் வருத்தங்களும் பெருகுகின்ற பொழுது அவர் நம்மை தேற்றி நீதியின் பாதைகளில் சந்தோஷத்தோடு நடக்க பண்ணுகிறார். மூன்றாவதாக, நாம் மரணத்துக்கேதுவான சூழ்நிலைகள் வழியாய் சென்றாலும், குறிப்பாக மரண இருளின் வழியாய் சென்றாலும் எந்த பொல்லாப்பும் நம்மை மேற்கொள்ளுவதில்லை, அவர் நம்மோடு கூட இருப்பதனால். நான்காவதாக, நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படி என்றால் எதிரிகளுக்கு மேலே மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கின்றார். இறுதியாக, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம், நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இந்த மாபெரும் சீரை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அவருடைய மந்தையில் ஒரு ஆடாக இருப்போம், ஆசீர்வாதமாகவும் இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய மந்தையில் ஒரு ஆடாக இருக்கின்ற சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அதன் மூலமாய் எங்களுக்கு நீர் வைத்திருக்கின்ற விலையேறப்பெற்ற இந்த 5 ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்தருளும். தவறவிடாமல் காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.